அலையில ஒரு செய்தி வலையொலியில் இருக்கு, என் தம்பிகள்லாம் தட்டி பார்க்கலாம். ஒரு பத்திரிகையாளர் ஒரு தங்கச்சி ஒருத்தர்கிட்ட கேட்குது, அவர் ஆவேசமா பதில் சொல்றாரு. நாட்டின் பிரதமர் மோடி அவர்களும் இந்திய மக்கள் எல்லாரும், இந்தியர்கள் எல்லாரும், இந்தியாவே மொத்த இந்தியாவும் நீங்கள் இஸ்ரேலை ஆதரிக்கும் போது நீங்கள் எப்படி பாலஸ்தீனத்தை ஆதரிக்கலாம் என்று அவர்கிட்ட கேட்குறாங்க. அவர் சொல்றாரு, மோடி அவர் மனைவியை கழட்டி விட்டார், அப்படி நாட்டில் இருக்க நாங்கள் எல்லாரும் கழட்டி விடலாமா? அவர் கேட்டு கேட்கிறாரு, அதே கோபத்தில் கேட்கிறாரு. அது அவருடைய முடிவு, இது எங்களுடைய முடிவு. தமிழர்கள் நாங்கள் எப்போதும் தர்மத்தின் வழியில் அதர்மத்தின் பக்கம் நிற்க முடியாது. தர்மத்தின் பக்கம், நியாயத்தின் பக்கம், நீதியின் பக்கம், உண்மையின் பக்கம் தான் நிற்போம். காரணம், யாதும் ஊரே யாவரும் கேளி. நீ எப்பவுமே நீ ஒடுக்கப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், அப்பவே உனக்கு ஒரு திமிர் வரணும்ல. டேய், நான் தாழ்ந்தவன் இல்லப்ப, தாழ்ந்தவன் எவனும் கிடையாது, இங்கே தாழ்த்தப்பட்டவன் தான் இருக்கான். சொல்லைய நல்லா கவனி. அப்ப உனக்கு ஒரு கோபம் வரணும், என்னை தாழ்த்தியவன் யார், என்னை ஒடுக்கியவன் யார்? அந்த 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 கிளர்ச்சிக்கு அந்த சிந்தனை இருக்குல்ல, அங்கதான் நீ எழுவாய். தாழ்த்தப்பட்டவன், நான் தாழ்த்தப்பட்டவன். யாரா உன்னை தாழ்த்தப்பட்டவன்? யாரு மேல கீறினாலும் ரத்தம் ஒண்ணுதான். ஆக மொத்தம் நீ நானும் 10 மாதம் தான். நம்ம தாத்தா பட்டுக்கோட்டை எழுதியிருக்கான். பறச்சியாவது ஏதடா, பணத்தியாவது ஏதடா, இறைச்சி தோல் எலும்பிலே இலக்கமிட்டு இருக்குதுன்னு சிவாரிக்கை பாடுறார். இருக்கின்றானே தமிழா, இருட்டறையில் உள்ளதடா உலகம். இருக்கின்றானே தமிழா, இருக்கின்றானே சாதி, இருக்கின்றது என்பனும் இருக்கின்றானே என்று புரட்சி பாவலர் வருந்தி பாடுறான். நல்லா கவனிச்சுக்கணும். தமிழுக்கு அமுதென்று பேர் அந்த தமிழ், இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று பாடிய புரட்சி பாவலன் பாவேந்தன் பாரதிதாசன் தமிழ் வளர்த்தல் ஒன்று, சாதி ஒழித்தல் மற்றொன்று என்று பாடாமல், சாதி ஒழித்தல் ஒன்று, நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்றுன்னு உயிருக்கு நிகழார தமிழையே வளர்த்தலை பின்னுக்கு தள்ளுறான், சாதி ஒழித்தலை முன்னுக்கு தள்ளுறான். ஏன்? சாதியை ஒழிக்கலன்னா சமத்துவம் வராது, சகோதரத்துவம் வராது, தமிழ் இனம் ஒற்றுமை அடையாது. தமிழ் இனம் ஒன்றில்லை என்றால் அரசியல் வராது, அரசியல் வராமல் அதிகாரம் வராது, அதிகாரம் வராத தமிழ் இனம் தாய் தமிழை வளர்க்க முடியாது, தாய்மொழியை வளர்க்க முடியாது. அன்னை தமிழ் அரியணை ஏறாது, தமிழ் வாழாது. அதனாலதான் அவர் சாதியை முதல்ல ஒழிக்கணும்டான்றார். கடவுள் வெறி, சமய வெறி, கண்ணன்னிகர் தமிழுக்கு நோய் நோய் நோயே, இடை வந்த சாதி எனும் இடர் ஒழிந்தால் ஆள்வது நம் தாய் 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 என்கிறார். அந்த தாய் எந்த தாய்? தமிழ் தாய். இதை நல்லா கவனிச்சுக்கணும். அப்ப இன்னைக்கு பாலஸ்தீனத்துக்காக பேசுறான் சீமான், நேத்து காஷ்மீருக்காக பேசுறேன், இன்னைக்கும் பேசுவேன், என்னைக்கும் பேசுவேன். நாகாலாந்துக்காக பேசுறேன், திரிபுராவுக்காக பேசுறேன், மணிப்பூருக்காக பேசுறேன். மாய்ந்து மாய்ந்து பேசுகிறார்கள் காங்கிரஸ்காரரும் திமுக காரர்களும் மணிப்பூருக்கு. 2 பெண்களின் நிர்வாணம், வன்புணர்வு, படுகொலை, பல்லாயிரக்கணக்கான என் அக்கால் தங்கச்சியின் நிர்வாணம், அம்மனம், நிர்வாணங்கள், அம்மனங்கள், வன்புணர்வுகள், படுகொலைகள், வாயை திறக்காதவர்கள், அதை நிகழ்த்திய சிங்களனுக்கு கரம் கொடுத்து பணம் கொடுத்து உதவிய துரோகிகள், பாவிகள் இந்த கட்சியில் இருக்கிற கூட்டத்துக்காரன். திடீர்னு மணிப்பூர் மேல பாசங்க, தேர்தல் வருது, கொல்பவன் இந்து, சாபவன் கிறிஸ்தவன். அப்ப அவனுக்கு பேசினா இங்க இருக்கிற கிறிஸ்தவன்லாம் ஓட்டு போடுவான். ஓட்டு ஓட்டு ஓட்டுன்னு இருக்கிற இவனை ஒரு நாள் ஓட்டு ஓட்டு என்று ஓட்டி நாட்டை விட்டே விரட்டணும்டா. நம்ம இந்த மணிப்பூருக்காக பேசுறவன் ஏன் நம்ம 2 ஆண்டுகளை படுகொலை செய்யப்பட்டோம்ல, வன்புணர்வு செய்யப்பட்டோம்ல, அப்பெல்லாம் ஏன் பேசாம இருந்தான்? சரி, மணிப்பூர் கலவரத்தை பேசுறீல, ஏன் குஜராத் கலவரத்தை பேசல? நீ குஜராத் கலவரத்தை பேசல, அன்னைக்கு மௌனமா இருந்தது மட்டும் அல்ல, ஆதரிச்சு பாராளுமன்றத்தில் பேசுனது ஏன்? குஜராத்தில் வன்புணர்வு இல்ல, வன்புணர்வு இல்ல, படுகொலை இல்ல. கர்ப்பிணி பெண்ணின் வயிற்றை கீறி பச்சிலம் குழந்தை அந்த சிசுவை எடுத்து எரிகிற நெருப்புல போட்டது இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? பல்லாயிரக்கணக்கான பெண்களை வன்புணர்வு செய்து கொலை செய்தது நடந்ததா இல்லையா? அது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என்று பேசினீர்கள். அது குஜராத்துக்குள்ள ஒரு மாநில பிரச்சனை, அதெல்லாம் தலையிட முடியாது என்று பேசினீர்கள். குஜராத் என்ன தமிழ்நாட்டிலே இருக்கிறது என்று பேசிய பெருந்தகை ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்களின் அன்பு தம்பி தங்கைகளே, புரட்டி பாருங்கள், மறுக்க சொல்லுங்கள் அவர்களே. இன்று அதே கேள்வியை நாம் எழுப்போம், மணிப்பூர் என்ன தமிழ்நாட்டிலே இருக்கிறது? ஏன் நீங்க பேசுறீங்க? எல்லாம் தேர்தல், எல்லாம் ஓட்டை பறிக்க போடுகிற நாடகம் என்பதை
கற்றறிந்த என் தம்பி தங்கைகள் கவனமா இருக்கணும். ஏமாந்து ஏமாந்து ஏமாறுகிறவன் இருக்கிற வரை ஏமாற்றுகிறவன் இருப்பான். அதை நல்லா கவனிச்சுக்கணும். இதெல்லாம் தெரியாம நீ எனக்கு ஓட்டு போட்டுறாத, எனக்கு பயன் இல்லை. இதெல்லாம் தெரியாம எனக்கு போட்டு எனக்கு பயன் இல்லை. நான் உனக்கு அண்ணல் அம்பேத்கர் சொல்ற மாதிரிதான், ஒருவன் அடிமையாக இருக்கிறான் என்பதை உணர்த்தி விடு, பிறகு அவனை கிளர்ச்சி செய்து போராடுவான்ங்கிறாரு. நான் அதைத்தான் 13 வருஷமா செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அவர் சொல்றாரு கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்யுங்கிறாரு. அதை தான் நானும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நான் கூடுதலா ஒன்று சொல்றேன், கற்றவை பற்றவை தீயவை தீயை வைங்கிற ரெண்டையும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். என்னை நீ நேசித்து வந்தாலும் வரலைனாலும், என்னை விரும்பினாலும் விரும்பலைனாலும், வெறுத்தாலும் வெறுக்கலைனாலும், நான் உன்னை நேசிப்பேன், உன்னை விரும்புவேன், உன்னை நெருங்கி வந்துகிட்டே இருப்பேன். எனக்கு தெரியும் என்னை விட்டா உனக்கு ஒரு ஆள் கிடையாது. நான் கத்தித்தான் தீரணும், உனக்கு பேசித்தான் தீரணும். உன்னை நான் விட்டு போக முடியாது, ஏன்னா நான் உன் கூட பிறந்துட்டேன். எனக்கு உன் ஓட்டு முக்கியம் அல்ல, உன் உயிர் முக்கியம். எனக்கு உன் வாழ்க்கை முக்கியம், வாக்கு முக்கியம் இல்ல, உன் வாழ்க்கை முக்கியம். உனக்கும் பின்னாடி வருகிற வருங்கால என் பிள்ளைகள், என் தம்பி தங்கைகள், அவர்களுடைய எதிர்காலம் முக்கியம். அதுக்கு தான் இவ்வளவு. நாம் பாலஸ்தீனத்துக்கு மட்டும்தான் பேசினோமா? காஷ்மீருக்காக நிக்கலையா? மணிப்பூருக்காக முதலில் நின்றவர்கள் நாம் தான். 76வது நாள் தான் திமுக வாயை திறக்குது. கலவரம் நடந்து 76 நாட்கள் என் தம்பி தங்கைகளே, அதற்கு பிறகுதான் திமுக பேச ஆரம்பிக்குது. அப்பதான் ராகுல் காந்திக்கு லேசா இறக்கம் பறக்குது. 16 ஆண்டுகள் உணவின்றி உண்ணா நோம்பிருந்தவள் உங்களுக்கு தங்கச்சி ஐரம் சர்மிளா. நான் அவளை ஆதரிச்சேன். அவள் என்னை சந்திச்சிருக்கா. அவங்க வாழ்ற இடம் தெரியும், பாதுகாப்பா இருக்கிறா. அவள் 16 ஆண்டுகள் யாருடைய ஆட்சியில் உண்ணா நோம்பை தொடங்கினார்? இதே காங்கிரஸ் திமுக. 16 ஆண்டுகள். இன்னைக்கு மக்களுக்குள்ள மோதல். அன்னைக்கு இந்திய ராணுவம் பெண்களை கற்பழிச்சது. 12 பெண்கள் என் தம்பி தங்கைகளே, பதாகையை தூக்கி கொண்டு நிர்வாணமாக நின்று, இந்திய ராணுவமே எங்களை வன்புணர்வு செய், கற்பழி என்று பதாகை ஏந்தி கொண்டு நின்றது. இன்னும் காட்சிகள் இருக்கு. உலகத்தின் முன்பு இந்தியா நிர்வாணமாக நின்றது, அவமானப்பட்டது. இன்னைக்கு தேர்தல் வருது, திடீர்னு மணிப்பூர் மக்கள் மேல பாசம் வருது. இதைத்தான் வேஷம் மோசம் என்று நாம் எச்சரிக்கிறோம். இதற்கெல்லாம் ஒரே பாடம் தான், இவங்களை ஒழிக்கணும். இவங்களை ஒழிக்கல உனக்கு விடிவே இல்லை, இதுக்கு முடிவும் இல்லை. தம்பி நீ நல்லா கவனிச்சுக்க தம்பி. யாது முறை யாவரும் கேளீர்ன மாண்பு பாட்டன் சும்மா பாடியில் நம்ம மரபணுலே இருக்கு. நம்ம ரத்தத்திலே எல்லா அணுக்களையும் ஓடி உறைஞ்சிருக்கு. இல்லைன்னா ரோஹிங்கிய மக்களுக்காக நம்ம போராடி இருப்போமா? அவங்களுக்கு நமக்கு என்ன இருக்கு? நம்ம இனச்சொந்தமா தமிழர்கள், நமக்கு ஒரு பிரச்சனை, நம்ம பேசுறோம், சரி. அவனுக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு நமக்கு? நம்ம போராடணும். ஏன்? நம் மாண்பு யாதும் ஊரே யாவரும் கேளீர், உலகம் தழுவி ஆற தழுவி நேசித்த இனத்தின் மக்கள் போராடணும். சிறிய மக்களுக்காக போராடணும். ரஷ்ய படை அமெரிக்க படையும் புகுந்து சிரியா நாட்டுக்குள்ள எதுக்கு வந்தான்னு நினைக்கிறேன்? இதே வளத்திருட்டு தான், எண்ணெய் வளத்திருட்டு. நமக்கு எப்படி இந்தியா தமிழ்நாட்டை இந்தியாவில் வச்சுக்கிட்டு என்ன செய்யுது? நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் தேச ஒற்றுமை. உன் வளத்தை சுரண்டுவதற்கு உன் நிலத்தை வச்சிருக்கான் தன்னோட. அவனுக்கு மீத்தேனு, ஈத்தேனு, பயோகேஸு இதெல்லாம் இருக்குல்ல, அந்த ஹைட்ரோ கார்பன் இதெல்லாம் எடுக்கிறதுக்கு உன் நிலத்துல இருக்கு. காவிரி படுகையில் இருக்கிறது எடுக்கிறாய். கங்கை படுகையில் மீத்தேன், ஈத்தேன், இந்த ஹைட்ரோ கார்பன் இருக்குதா இல்லையா? இந்த கேள்வி கொண்ட பதில் இருக்கா? இருக்குது. ஏன் எடுக்கல? ஏன்னா அங்க பெத்தவன் அப்பனா இருக்கான், எனக்கு ரொம்ப நாளா மத்தவனே அப்பனா இருக்கான். இதான் இங்க இருக்க பிரச்சனை. இப்ப நீ அரியலூர்ல 10 ONGC கிணறு, எண்ணெய் கிணறு போடுறதுக்கு நீ அனுமதி கேட்டிருக்க. நான் வந்துடுறேன்டா, நீ ஊண்டிடுறா குழாய, நான் பாத்துறேன். நீ ஊண்டிடுறா பாக்குறேன். எரிவாயு எப்படிங்க? எரிவாயு டே வேளாண்மை செய்யற விளைநிலத்தை பறிச்சுக்கிட்டீங்கன்னா அப்புறம் இந்த சிலிண்டரை வச்சு எதாடா சமைக்க? உடனே தாண்டா தூக்கி அடுப்புல போட்டு சாப்பிடணும். பைத்தியக்காரப்பட அரிசி பருப்பு தாண்டா சமைக்கணும், அதுக்கு கத்திரிக்காய் வெண்டைக்காய் தாண்டா சமைக்கணும். அட முட்டாப்பயலுக்கு பிறந்த முட்டாப்பய மைனா, அது நிலத்துல தாண்டா விளையணும். வெறும் உன் கேஸ் சிலிண்டரை கொண்டு வாங்கி வச்சுக்கிட்டு அம்மா பசிக்குதுன்னா வாயை திறப்பா ஒரு புஷ்ஷுன்னு ஒரு காற்றை செலுத்தி விடுறதாடா. எனக்கு ரொம்ப பசிக்குதுன்னா லேசா சிலிண்டரை திறந்து அப்படின்னு குடிச்சிட்டு போறதாடா முட்டாப்பல. அதை குடிச்சிட்டு எங்க அப்பா அத்தா சுருட்டை பற்ற வச்சா வெடிச்சு செத்தும் போயிடுவான்.
இந்த மாதிரி ஒரு பைத்தியக்கார பயல்கள்ட்ட நாட்டை கொடுத்துட்டு நீங்க எங்களை படுத்துற பாடு பெரும்பாடா இருக்கு, பெரும்பாடா இருக்கு, பெரும்பாடா இருக்கு. இப்பதான் நீ கவனிக்கிற. 13 வருஷம் கத்திருக்கேன், கட்சி தொடங்கி 13 வருஷம். அதுக்கு முன்னாடி 13 வருஷம் கத்திருக்கேன், அது வேற. ராமேஸ்வரத்துல நான் பேசுனதுக்கு அப்புறம் தான் ஓ இப்படி ஒருத்தன் பேச இருக்கிறான்டா அப்படின்னு பாக்குறேன். அப்புறமா நீ கவனிக்கல. ஆனா நானும் உன்னை விடுறதா இல்ல. ஏய் சீமானு அவன் தம்பி தங்கச்சியும் சத்தமா பேசுறாங்கயா, கத்துறாங்க. இவ்வளவு கத்தியே உன் காதுல வந்து விழல. அப்ப என்ன பண்றது? அப்ப நாங்க என்ன சொல்றோம்? என் தமிழ், என் தாய்மொழி தமிழே பேச்சு மொழி அல்ல, வீச்சு மொழி, வீச்சு மொழி. இப்ப எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு அப்படின்னா இது எப்படி இருக்கு? எங்க ஊர்ல சொல்லுவான், ஏ சத்தமா பேசுப்பா, எவ வெத்தலா செத்தவன் கையில வெத்தலா கொடுத்த மாதிரி பேசிட்டுக்கிறா அப்படின்பா. அது இல்லடா என் மொழியின் அழகு. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. எங்கள் பகைவோர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே. திங்களோடும் செலும்பரிதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்களோடும் மங்குள் கடல் இவற்றோடும் பிறந்த தமிழோடு பிறந்தோம் நாங்கள். ஆண்மை சிங்கத்தின் கூட்டம் என்று ஊதூது சங்கே அப்படிங்கிறான். அவன் பாரதிதாசன் வந்து சங்கே கொஞ்சம் பேசி விடு, சங்கே கொஞ்சம் முணங்கி விடு, முழங்கு சங்கே முழங்குங்கிறான். எப்படி இருக்கு? பொங்கு தமிழர்க்கோர் இன்னல் விளைத்தால் சங்காரம் நிஜம் என்று சங்கே முழங்குற. வெட்டி பொழந்து தள்ளிடுவோம்ன்றான். எப்படி சொல்றான்? சங்காரம் பண்ணி விட்டுறோம்டா உன்னை என்றான். நீ தமிழ் அப்படிலாம் பேச முடியாது தம்பி. என்ன நேயர்களே, இன்றைய தினத்திலே என்ன நடந்திருக்கிறது என்று பார்ப்போமா? நீ டிவியை மூடிட்டு போயிடுவ. அப்ப என்ன நாங்க கோட்பாடு வைக்கிறோம்? சத்தியத்தை பேசு, சத்தமா பேசு, உண்மையை பேசு, உறக்க பேசு. எங்களுடைய தாத்தா தெய்வ திருமகன் முத்துராமலிங்கத்தவர் அவர்கள் உண்மையை பேசு, உறுதியாக பேசு, உறக்க பேசு, இறுதி வரை பேசுடா, நீ தாண்டா வீரங்கிறார். அப்புறம் நாங்க வந்துகிட்டு இன்னைக்கு என்ன நடந்துருச்சு? நாங்க தம்பி ஒரு கோட்பாடு தான் தம்பி. விடுதலை பெற்றவன், சுதந்திரம் பெற்றவன் பேசுவதற்கும் அடிமை உரிமைக்காக பேசுவதற்கும் வேறுபாடு இருக்கு தம்பி. நீ வந்து சும்மா அப்படி அழுதுட்டு இருப்ப, என்னென்ன அவன் என்னை திட்டிவிட்டான்னு அப்படின்னு. அடி வாங்கினவன் அழுகிறதுக்கும் சும்மா பேசுகிறான் அழுகிறதுக்கு இருக்குல்ல. நான் அடி ஒரு தடவை 2 தடவை வாங்கினான்ல, என் பங்காளி வடிவேல் சொல்ற மாதிரி வச்சு முட்டு சந்துக்கெல்லாம் நீ 800 ஆண்டுகள் அடிச்சிருக்கான் என்னைய. இன்னைக்கு நேரத்தில் அடி 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 அடின்னு இந்த இனத்தை அடிச்ச வலி மொழியாக வருது. சொல்றான் பாரு, இதயத்தில் தீ பிடித்தால் நெருப்பு எரிந்தால் சில பொறிகள் வாய் வழியே வந்து விழும்ன்றான். அதுதான் நாங்க ஆவேசமாகவும் கோபமாகவும் பேசுவதற்கு காரணம், சத்தமாகவும் பேசுவதற்கு அதுதான் காரணம். என் இன பிள்ளைகளை உணர்வு சூடேற்றி உசுப்பவில்லை என்றால் என் சமூகம் என்னைக்கு எந்திரிக்கிறது? இப்ப நீ கவனி, நாங்கள் யாது முறை அவங்களுக்கு சிறிய மக்களுக்காக போராண்டோம். அங்கிருந்து கடற்கரை ஓரத்தில் அயலான்னு ஒரு சிறுவன் செத்து ஒதுங்கிட்டான். அந்த படம் வரும்போது உலகத்தில் எல்லாரும் பேசினார்கள். அதை போலவே என் தம்பி பாலச்சந்திரன் 12 வயது பாலகன் சிறுவன் 5 குண்டுகளை நெஞ்சில் வாங்கி இறந்து கிடந்த போது ஒருத்தங்கூட பேசல. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று உலகம் மாந்தர்களை, உலகத்தை ஆரத்தழுவி நேசித்து நின்ற இனத்தின் பிள்ளை ஒருவன் இறந்து கிடக்கும் போது எனக்கென்று ஆதரவாக பேச என் கண்ணீரை துடைக்க ஒரு விரல் நீளவில்லை, எனக்கு ஆதரவாக பேச ஒரு குரல் எழவில்லை. எங்கள் கத்தல் கதர்களை கேட்க எவன் செவியும் தயாராக இல்லை. என் அன்பிற்குரிய தம்பி தங்கைகளே, இதான் உலகத்தில் மிகப்பெரிய வரலாற்றில் நிகழ்ந்த துயரம், கொடுமை. தமிழர்கள் மானுட பற்றாளர்கள் இல்லை, தமிழர்கள் மானுட பற்றாளர்களே இல்லை. உலகில் எல்லோரும் மானுடம் பேசுவார்கள், தமிழன் மட்டும்தான் உயிர்மை நேய கோட்பாடு கொண்ட உயர்ந்த இனத்தின் மகன். கல்லு மாவிலை கோலம் போட்ட கூட்டங்களுக்கு இடையிலே ஈக்கும் எறும்புக்கும் இரையாக இருக்கட்டும் என்ற அரிசி மாவிலை கோலம் போட்ட இனத்தின் மக்கள். நீங்க நினைச்சு பாருங்க,
எவ்வளவு பெரிய இனத்தின் மக்கள், எவ்வளவு மாண்பு மிக்கவர்கள் பாருங்க. இல்லைன்னா இப்படி பாட்டு வருமா, இப்படி ஒரு இது வருமா? கதைன்னு வச்சுக்க, கதைங்க. மனுநீதி சோழன் பசுமாட்டின் கண்ணுக்குட்டியை கொன்னுட்டான், மகன் தேரேச்சு கொன்னுட்டான், ஒரே மகன் இளவரசன் கொன்னுட்டான். மணியை ஆராய்ச்சி மணி, ஆபத்து மணியை பசு அந்த கயிறை பிடிச்சி சங்கிலியை பிடிச்சி அடிச்சிருச்சுங்க. என்னன்னு விசாரிக்கும் போது இளவரசன் தேர்காலில் தேர் சக்கரத்தில் அந்த கண்ணுக்குட்டி ஏற்றி கொன்னுட்டாங்க, தெரிஞ்சிருச்சு. மாட்டுக்கு நீதி கேட்குது, நீதி கொடுக்கணுங்க, ஒரே மகனை சக்கரத்தில் ஏற்றி கொன்னுறாங்க. இதாங்க, இது கதைங்க வச்சுக்கிறோங்க, கதைங்க. இது நடக்கலங்க. கதையில் கூட தமிழன் உயிர்மை நேயத்தை போதிக்கிறான், மாட்டுக்கும் நீதி சொல்றான்டா. அது என்னோட மாண்பு, என்னோட மாண்பு. உலகத்துல என்னைய போல உயிர்மை நேயம் எவனுக்கும் கிடையாது. எவனுடைய இறையை வணங்குவதற்கு முன்பு அங்கே பாம்பு கழுத்துல இருந்திருக்கு, மயில் கீழே நின்றுக்குது. எவனுடைய இறைக்கு முன்பு சொல்லு, நீ சொல்லு. சிவனை வணங்க முடியாது, நந்தியை கடந்து. நீ நந்தியை தள்ளிட்டு சிவனை பார்க்க முடியாது. காலமாட்ட உட்கார வச்சாண்டா. சிவனுக்கு முன்பு, சிவனை வணங்குவதற்கு முன்பு நீ காளையை வணங்கணும். மாரியம்மால சிங்க ரூபினா சிங்கத்தை வணங்கணும். ஐயப்பனுக்கு போனீங்கன்னா புலியை வணங்கணும். முருகனுக்கு போனீங்கன்னா பாம்பு மயிலை வணங்கணும். கொடியில் இருக்க சேவலை வணங்கணும். ஏன்? உயிர்மை நேயம். எல்லா உயிர்களையும் போற்றுதல், வணங்குதல் தமிழனுடைய மாண்பு, மரபு. அதனால தமிழர்கள் உயிர்மை நேயம். இல்லைன்னா வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று எங்களுடைய வள்ளலார் பெருந்தகை பாடியிருப்பார. பயிருக்கு உயிர்கடா வாடுதுரா என்று வாடுறான் ஒருத்தன். அவன் பிள்ளைகள் உயிர் வாடி செத்த போது உலகத்தில் ஒருத்தங்கூட அழலைங்கிறதா பெரும் துயரம், பெரும் கொடுமை, பெரும் கொடுமை. ஏன் பகுத்துண்டு பல் உயிர்கள் ஓம்ப வேண்டும் என்று பாட வேண்டும் வள்ளுவர் பெருமகனார்? பகுத்துண்டு பல் உறவுகள் ஓம்புக, சித்தப்பா பெரியப்பா மாமா மச்சா என்று எல்லாருக்கும் உணவளித்துட்டு அப்படி சொல்லல. பகுத்துண்டு பல் உயிர்கள் ஓம்புக, பிறப்பு ஒக்கும் எல்லா மனிதருக்கும் என்று பாடல, பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் என்று பாடுறார். காரணம் என்ன? அவனுடைய மாண்பு, அவனுடைய உயிர்மை நேயம். பாரதி பின்னாடி பாரதி வரான். காக்கை குருவி எங்கள் சாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்க நோக்க களியாட்டம், நோக்கும் திசையெல்லாம் யாமின்றி வேறில்லைங்கிறான். இன்னைக்கு காக்கை குருவி எங்கள் சாதி, கடலும் மலையும் எங்கள் கூட்டம்னு மலையை பூரா எங்கள் நாட்டம், எங்கள் நோட்டம், வெட்டி எடுத்தோம் ஓட்டம். வேறு மலை இல்லை, ஒன்றும் இல்லை, மண் இல்லை. ஆனால் பேர் சொல்லு, இது பெரியார் மண், அண்ணா மண். இதை எங்கே இருக்காட்டு எல்லாத்தையும் எடுத்து தின்ட்டிய, எங்கே வச்சிருக்கேன் நீ? மைக்கேல் ஜாக்சன் ஒரு நடன கலைஞன் இறந்து போயிட்டாங்க, உலகமே எழுதிச்சு, நாங்களும் அழுதோம். ஆனால் இனம் செத்து மொத்தமும் செத்து போச்சு, எவனும் அழலை. இதில் இன்னும் கொடுமை, துரோகங்களையும் பெருந்துரோகம், வரலாற்று கொடுமையிலையும் பெருங்கொடுமோ. என் இனம் மொத்தம் கண்ணு முன்னாடி செத்து போச்சு, என் இனம் சார்ந்தவனே அழலை. பாதி பேர் அழவே இல்லை, அவனுக்கு தெரியவே இல்லை. அங்கே செத்து ஆயிரக்கணக்கான பிணம், பல்லாயிரக்கணக்கானவர் டாஸ்மார்க் கடையிலே கூட்டம், பல்லாயிரக்கணக்கானவர் திரையரங்குகளிலே கூட்டம். போதையிலும் பொழுதுபோக்கிலும் நாட்டம் கொண்ட இனத்தின் மக்கள் என்றைக்கு புரட்சிக்கு தயாராவார்கள்? என் உடன் பிறந்தார்களே, வாய்ப்பே கிடையாது. அந்த கொடுமை நிகழ்ந்துருச்சு நமக்கு. தமிழர்களே இது தேவையில்லாத பிரச்சனை, தமிழர்களே இது என்ன இது பேசிட்டு இருக்கிறாங்க, அப்படிதானே பேசிட்டு இருக்காங்க. பல பெரிய கூட்டம் அப்படிதானே பேசிட்டு இருக்குது. பெனாசிர் பூட்டோவுக்கு எனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? பெனாசிர் பூட்டோ கொல்லப்பட்ட போது தமிழர்கள் நாங்கள் அழுதோம், கருப்பு வண்ணத்தில் சுவரொட்டி ஒட்டினோம், புகழ் வணக்கம் செலுத்தினோம், அவருக்கு மரியாதை செய்தோம். யாசர் அராவத்து மரணத்துக்கு வணக்கம் செலுத்தினோம். என்னால் எங்களுடைய பேரன்பு, எங்கள் பிறப்பின் மாண்பு. அதனால்தான் யாதும் ஊரே யாவரும் கேளீர், எல்லாரும் என் உறவினர். நீங்க பாருங்க, நாம் தமிழர் கட்சி அது எத்தனை போராட்டங்களை இப்படி வேற்றின மக்கள் வெளிநாட்டவர் பிரச்சனைக்கு போராடி இருக்குன்னு நீங்க பாருங்க, அது தெரியும். வலையொலியில தட்டி பாருங்க, தெரியும். பசி இங்க சோமாலியா வறுமையில் இருக்குங்க. 1965 நீங்க பாத்தீங்கன்னா
பூமியின் சொர்க்கமாக பச்சை பசேல் என்று சோமாலியா இருக்குங்க. இன்னைக்கு உலகத்தில் ஒரு பஞ்ச பிரதேசமாக மாற காரணம் இவர்கள் கட்டமைச்ச வளர்ச்சி தாங்க. மீத்தேன், ஈத்தேன், ஹைட்ரோ கார்பன் எடுப்போம், எல்லாம் எடுத்தான். அந்த கழிவுகளை எல்லாம் கொண்டு போய் கடல்ல கொட்டினான். கடல் ஒரு பெரும் அலை, ஆழி பேரலை, சுனாமி மாதிரி வந்து அது நிலத்துல கொட்டிச்சு. நிலம் நஞ்சாயிருச்சு, எதுவும் விளையல, பஞ்சம் வந்துருச்சு. பசிக்கு கடல்ல வர்ற கப்பலை மறிச்சு உணவுப் பொருளை எடுக்க போனான். பசிக்கு அவன் பசிக்கு உணவு பெறுவதற்கு பதிலா துப்பாக்கி தோட்டாவை வயிற்றுக்குள்ள செலுத்தி கடற்கொள்ளையன்ட்டான். இது அவனுக்கு நடந்தது. அந்த பசித்து கிடந்த மக்களுக்கு ஈழத்துல போர், நாங்க செத்து விழுகிறோம், எங்களுக்கே உணவில்ல, பசி, ஆனாலும் சுவரொட்டி ஒட்டினார். பசியோடு இருக்கிற சோமாலிய மக்களுக்கு நம்மளால் முடிந்ததை கொடுத்து உதவும் என்று பல லட்சம் ரூபாயை திரட்டி என் தலைவன் சோமாலிய மக்களுக்கு அனுப்பி வைத்தது எமது தினத்தின் வரலாறு. என் உடன் பிறந்தார்களே, தனக்கு கண்டுதான் தானம் என்பதல்ல தமிழரின் தத்துவ நிலைப்பாடு. தானம் தந்துதான் தனக்கு என்பதுதான் தமிழருடைய கொள்கை முடிவு கோட்பாடு. இல்லைன்னா அவை பாடுவாளா? சாதி இரண்டொழிய வேறில்லை, சாற்றுங்கால் நீதி வழுவா நெறிமுறையில், இட்டோர் மேதினியில் இட்டோர் பெரியோர் இடோதார் இழிகுலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடின்னு பாடுற. நீ சாதி இரண்டொழி என்னன்னு ஆண் ஜாதி பெண் ஜாதி தவிர வேற சாதி இல்லை, அது சாதியே கிடையாது. ஆண் பால் பெண் பால், இது பாலின வேறுபாடு. சாதின்னு அவ குறிப்பிட ரெண்டு சாதி. இட்டோர் தன்னிடம் இருக்கிற செல்வத்தை பிறருக்கு எடுத்து கொடுப்பவன் உயர்ந்தவன், உயர்ந்த குடிமகன். தனக்கு என்று ஒதுக்கி பதுக்கி சேர்க்கிற கஞ்ச கருமாறி இருக்கான்ல, கசுனாரி பிசுனாரி இருக்கான்ல, அவன் இழிமகன் ஈன சாதி என்று பாடுறான். வாங்குகிற கை எப்போதும் தாழ்ந்திருக்கும், கொடுக்கிற கை எப்போதும் உயர்ந்திருக்கும். அதனாலதான் தமிழர்கள் கொடுத்துக்கிட்டே இருந்தான். சரி, நினைச்சு பாரு, 360 கிராமமும் என்னமோ பாரிக்கு, பேகனுக்கெல்லாம் 360 கிராமங்கள். இப்ப நம்ம மன்னர்கள்லாம் ஆண்ட மாதிரி 360 கிராமத்தையும் மக்களுக்கு தானம் செஞ்சுட்டான் பேகன். பாரியும் அதே மாதிரி கொடுத்துட்டான், எல்லாத்தையும் கொடுத்துட்டான். ஆனால் அவனை வள்ளல்னு யாரும் பாராட்டல. என்னையா மொத்த நிலத்தையும் எல்லா கிராமத்தையும் எழுதி கொடுத்துட்டான், நீ பாராட்டல. அவன் முல்லை கொடிக்கு தேரை நிப்பாட்டினான், உலகத்தின் தலை சிறந்த வள்ளல் என்று போராட்டப்பட்டான். ஏன்? அவன் உயிர்மை நேயம் அங்க மேலங்கிருச்சு. முல்லை கொடி பாரி எனக்கு தேரை விட்டு போடான்னு கேட்கல. ஆனால் நாம் அரண்மனையில போய் ஒரு ஆள் அனுப்பி இதுக்கு குச்சியை உண்றதுக்குள்ள அந்த கொடிக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு தேரை விட்டுட்டு நடந்தான்றான் பாரு. அதுலதான் அவன் தமிழரின் உயிர்மை நேயத்தை நீ பார்க்கணும். தாதுன் பறவை பேதுரல் அஞ்சி மணி நான் ஆர்த்த மானுவனை தேரன்னு அகநானூர்ல பாட்டு வருது. அதுக்கு என்ன அர்த்தம்? தலைவன் தேர்ல ஏறி மன்னன் வந்து அப்படி போய்கிட்டு இருக்கான். தேர்ல உட்காந்து தேர்ப்பாகன் ஓட்டி கொண்டு போறான். காட்டுக்குள்ள வரும்போது நீ நிறுத்து தேரன்றான். யாரு? இந்த தலைவன் மன்னன். நிறுத்தி என்ன சொல்றான்? நீ மணி நாவு இருக்குல்ல, அதை அடக்கு. மணியில ஒரு தொங்கும்ல, அப்படி அதை அடிச்சா தான் டங்கி 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 டங்கின்னு சத்தம் கேட்கும். தேர் வருகிறதை அறிவிக்கிறதுக்காக இந்த மணியை அழகுக்காக தொங்க விட்டுருக்கான். அப்ப இந்த மணியின் நாவை அடக்குன்னு மன்னன் சொல்றான். அவன் என்ன பண்றான்? கீழே இருக்கிற மண் இருக்குல்ல, களிமண்ணை உருட்டி உருட்டி ஒவ்வொரு மணியா தள்ளி சத்தம் வராம தடுக்கிறான். இது ஏன்டா இந்த வேலையை செய்யறான்னு கேட்டதுக்கு அவன் சொல்றான், இல்ல காடுகள்ல மலர்ந்து இருக்கிற மலர்கள்ல தேனீக்கள், சிட்டுக்கள், இது குருவிகள் எல்லாம் போய் தேனை ஒண்ணு இருக்கும். இந்த சத்தம் சல்லு சல்லுன்னு கேட்டுச்சுன்னா பயந்து பறந்து ஓடிரும். அதனால நீ நாவை அடக்கிருன்றான். எவ்வளவு பெரிய உயிர்மை நேயவாதிகள் பாரு. அதனாலதான் உங்க அண்ணன் பட்டாசு வெடிக்காதேன்னு சொல்றது காரணம். நீ பட்டாசு வெடிப்ப, நீ காற்றை மாசுபடுத்துற, காசை கரியாக்குற. அதை தாண்டி ஒரு பச்சிலம் குழந்தை தாயின் மார்ல பால் குடிச்சுக்கிட்டு இருக்கும், டம்னு சத்தம் போட்டுனா பதறி பதறி முழிக்கும். அதனால நிப்பாட்டுறான்ற. அங்க ஒரு தாத்தா மாடி, அங்க ஒரு தாத்தா இதய நோயில படுத்திருப்பாரு. டம்மு டம்முன்னு போட்டுனா அதிர்ச்சியில இறந்துருவாரு. நீ பாக்குற, நீ பறவைகள் வச்சுகளை வளர்த்து பாரு. என் வீட்டுக்கு வந்து பாரு, தீபாவளி நேரத்தில் என் வீட்டில் இருக்கிற பிள்ளைகளை அவங்க அம்மாவை காலை சுற்றி சுற்றி வர்றதை நீ பாரு. வாத்து, கோழி, புறா, பூனை எல்லாம் நான் வளர்க்குறேன் இல்லையா?
இந்த சிட்டுகள் இந்த இதெல்லாம் பறவைகள் வளர்க்குறல்ல, என்ன பாடுபடுதுன்னு பாரு. நீ டம்முன்னு போட்டோம்னா அவங்க அம்மாவை சுற்றி அவங்க அம்மா ஒன்றும் இல்லைடா பேசாமல் இருங்கடா பேசாம. அந்த 2 நாளை கடக்க நாங்கள் படுற பாடு பெரும்பாடுபடுவோம் நாங்கள். என் வீட்டில் மரங்களில் நிற்கிற அந்த காக்கைகள் பதறி பதறி ஓடுறதா நீ பாரு. நீ அப்போ உனக்கு அதில் என்ன கொண்டாட்டம் இருக்கு? என்ன கொண்டாட்டம் இருக்கு? உன பட்டாசுக்கு எதிராக பட்டாசு தொழில் இதுதான்டா நீங்கள் பேசுவீங்க. மாற்று தொழிலை கொடுறா அவனுக்கு. நான் வந்தேன்னா வேற வேலை கொடுக்க போகிறேன், வேற வேலை கொடுக்க போகிறேன், இவ்வளோதானே. அப்போ நீங்கள் நல்லா கவனிச்சுக்கணும். எதுக்காக தமிழர்கள் ஒவ்வொன்றையும் பகுத்து வகுத்து வைத்திருக்கார்கள்? முன்னவர்கள் எப்படி அறம் சார்ந்து உயிர்மை நேயம் சார்ந்து வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை நீ பார்க்கணும். அதனாலதான் சும்மாவே பாடிரல, யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சும்மா பாடிரல தம்பி தங்கைகளே, சும்மா பாடிரல. எல்லாரையும் நேசித்து நின்ற ஒரு இனத்தின் மக்கள் நாம். மணிப்பூருக்கு போராடணும், இன்னைக்கும் பஞ்சாப் வேளாண்குடி மக்கள் பிரச்சனைக்கு நம்ம போய் போராடணும். பஞ்சாப்ல சீக்கியர்கள் போய் போராடினாங்க. ஏன்னா அவன் மட்டும்தான் விவசாயம் பண்றானா? இல்ல, அவன்கிட்ட மட்டும்தான் வீரம் மான ரோசம் இருக்கு. தமிழனுக்கு அவனுக்கு தான் இருக்கு. இந்தியாவிலே 2 பேருக்கு தான் இருக்கு. அதனால எப்பவுமே அறத்தின் பக்கம், நியாயத்தின் பக்கம், தர்மத்தின் பக்கம் நின்று போராடுகிற மக்களுக்கு துணை நிற்பது தமிழர்களுடைய மாண்பு, மரபு, தமிழரின் பிறவி கடமை. அப்படிதான் காஷ்மீர் மக்களினுடைய உரிமைக்கு நின்னோம். அப்படிதான் சீக்கியர்களுடைய உரிமைக்கு இப்பவும் நிற்கிறோம். ஒரு சிக்கல்னா நிற்போம். ஆனா நம்மள 200க்கும் மேற்பட்ட விவசாயிகள் இறந்திருக்கிறார்கள். இப்ப கூட ராஜ்குமார்ங்கிற ஒரு தம்பி, ஒருத்தர் விவசாய குடிமகன் இறந்திருக்கிறாரு. அதுக்கு வருத்தம் யாருமே சொல்லலையே. இந்த நாட்டை அவர்கள் ஓட்டை வாங்கி ஆளுகிறவர்கள் கூட வருத்தம் செய்யல. ஒரு விவசாயி செத்து போனார், பயிர் கருகி போச்சுன்னு, அவருக்கு கொடுத்த இழப்பீடு என்ன? சாராயம் குடித்து சத்தவர்களுக்கு கொடுத்த இழப்பீடு என்ன? நீங்க ஆச்சுன்னா கள்ளச்சாராயம், அதே கவர்மெண்ட் காட்சி வித்தனா நல்ல சாராயம். அப்ப கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தால் உனக்கு 10 லட்சம். எப்படி இருக்கு? நாட்டு விடுதலைக்கு நாட்டின் இராணுவத்தில் பாதுகாப்பு படையில் சேர்ந்து ஒரு வீரன் செத்து உயிரிட்டு வர்றாங்க, அவனுக்கு 3 லட்சம் கூட கொடுக்கல. அப்ப நான் அதான் சொன்னேன், யாராவது சாகிறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா விஷங்கசத்தை குடிச்சு சும்மா தண்டமா செத்துறாதீங்க. கர்மம் எங்கேயாவது கள்ளச்சாராயம் வித்து அதை பார்த்து குடிச்சு செத்தீங்கன்னா நீங்க போனதுக்கு அப்புறம் 10 லட்சம் வீட்டுக்காவது கிடைக்கும். எப்படிப்பட்ட நாடை நீ கட்டமைச்சிருக்க, எப்படிப்பட்ட அதிகாரத்தை நீ உருவாக்கியிருக்க, உன் வாக்கை செலுத்தி யாருக்கு தொடர்ச்சியாக வலிமை கொடுக்கிறாய் என்பதை நீ ஆழ்ந்து சிந்திக்கணும். நீ எல்லா தேசிய சிக்கல்லையும் தமிழர்கள் நாம் நின்றுஇருக்கோம், சும்மா கிடையாது. அது என்ன? அது நம்முடைய மரபு, தொன்று தொட்டு பண்டை காலம் தொட்டு நம்ம வாழ்ந்து வந்த மரபு. அதனால அதை நம்ம தொடர்ச்சியா பின்பற்றுறோம். இப்ப கூட அண்ணனை கேட்பாங்களே, அவங்க திட்டுறாங்க, அவங்க பேசுறாங்க, ஆனால் அவங்களுக்கு ஒண்ணுன்னா அறிக்கை கொடுக்குறாரு, ஆதரவா நிற்கிறாருன்னு. என்னைய திட்டுறது அவர் வேலை, அவருக்கும் சேர்த்து போராடுறது ஏன் வேலை. என்னைய திட்ட வேண்டும்ங்கிற தேவையும் அவசியமும் அவருக்கு இருக்கு, அவரை திட்ட வேண்டிய தேவையும் அவசியம் எனக்கு இல்லை. எனக்கு இனிமேல் ஒரு எதிரி பிறந்து வரப்போறது இல்லை. நான் எதிரி ஏற்கனவே தீர்மானிச்சிட்டேன். எனக்கு என் தலைவன் கற்றுக் கொடுத்தது, எதிரியை தீர்மானிக்கும் போது சிறியவர்களை எதிரியா ஆக்கக்கூடாது. நீ எதிரியை நெஞ்சுக்கு நெஞ்சு, நெத்திக்கு நெத்தி சந்திக்கணும். குனிஞ்சின்னா குள்ளமாயிருவ, அப்படி நிக்கணும். அப்ப எதிரி உன்னை விட வலிமையாக இருக்கிறவன் எவனோ அவனை தீர்மானிச்சாதான் நீ வளர முடியும். நல்லா கவனிச்சுக்க. என்னை எதிர்ப்பவன் எல்லாம் என் எதிரி அல்ல. என் உடன் பிறந்தவர்களே, நான் யாரை எதிர்க்கிறேனோ அவன் தான் என் எதிரி. நீ 10 பேர் சுத்தி நின்று என்னை குறிவிக்கிற ஒத்தால, நீ 10 பேரும் என்னையை தான் குறிவிப்ப. நான் ஒத்தால உங்க 10 பேரையும் குறிவிக்கிறேன். யாரு பலசாலிங்கிறத நீ முடிவு பண்ணிக்க. உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் அண்ணன் சொல்றது. அதனால சும்மா ஒரு பேச்சுக்கு, பாட்டுக்கு, தமிழருக்கு பெருமை பாடுறதுக்காக தமிழர்கள் யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் பிறந்தரவாரா எல்லாம் பாடிட்டு போகல. அப்படி வாழ்ந்திருக்கோம்.
அரும்பெரும் கொடையாளர்களாக தமிழின முன்னோர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். இடையில் வந்து சாதி எனும் இடர் ஒளிந்தால் ஆளுதனம் தாய் தாயேன்னு நமது புரட்சி பாவலன் சும்மா பாடல. நமக்குள்ள இருக்கிற பிளவு நம்மளை அதிகார வலிமையற்ற அடிமை மக்களாக சொந்த நிலத்திலே நீத்திருச்சு. சொந்த நிலத்திலே நீத்திருச்சு. நீ பாகிஸ்தான் பங்களாதேச ஆதரிப்பாரு சீமான், நான் ஆதரிப்பேன். ஏன்னு தம்பி துறை கூட பேசினா பாருங்க. நான் இதை பல மேடைகளை வலியுறுத்தி வந்திருக்கேன். என் அன்பு தம்பி தங்கைகள், நீங்கள் ஆழ்ந்து இதை கவனிக்கணும். இந்த செய்தியை நல்லா உள்வாங்கிக்கணும். இந்த நிலம் அடிமைப்பட்டு கிடக்கும் போது இந்த நிலப்பரப்பு இந்தியான்னு நாடு இருந்ததில்லை. அது நீங்க உங்களுக்கு தெரியும், வரலாறு உருவாக்கப்பட்டது. உருவாக்கியவன் யார்? வெள்ளைக்காரன். முகலாயர்கள் கொஞ்சம் நிலப்பரப்பை வென்று வச்சிருந்தார்கள். அந்த இந்துங்கிற சொல்லை அவர்களே பயன்படுத்திட்டார்கள். எப்படி? எவன் இஸ்லாமியன் இல்லையோ அவனெல்லாம் இந்துன்னு அழைக்கப்பட்டான். அவர்கள் காலத்திலே இந்துங்கிற சொல் வேற எந்த மொழியிலும் இல்லை, தமிழ்ல தான் இருக்கு. இலக்கியங்கள்ல இந்துன்னு சொல்லு இருக்கு. ஏன் இருக்குன்னா, இந்துனாலும் நிலவு, மதினாலும் நிலவு. நம்ம இரு சொல் ஒரு பொருளை குறிக்கும். அது இந்து மதின்னு பேர் வைக்கிறோம் பாருங்க. இப்ப கார்னாலும் மேகம், மேகம்னாலும் மேகம், ஆனால் பேர் வைக்கும்போது கார் மேகம் அப்படின்னு வச்சுக்கிறோம். தமிழ்ல இரு சொல் ஒரு பொருள் அப்படி இருக்கு. அப்ப இரு சொல் ஒரு பொருளை குறிக்கும். இப்ப அது மாதிரி இந்துங்கிற சொல் இங்க இருக்கு. அப்ப அது சமயம் சார்ந்த மதம் சார்ந்த குறியீடு அல்ல. இந்து என்றால் தமிழிலே நிலவு மதி என்று அர்த்தம். உனக்கு புரியும் நினைக்கிறேன். இப்ப இந்த இதுல வெள்ளைக்காரன் இந்த நாடை கட்டமைக்கிறான். கட்டமைக்கும் போது வெள்ளைக்காரன் இதை அடிமைப்படுத்தும் போது இன்னைக்கு பாகிஸ்தானில், இன்னைக்கு பங்களாதேஷில் வாழ்கிற இஸ்லாமிய குடிகள், இஸ்லாமிய மக்கள் இந்த நிலத்தின் அடிமை நிலை இருக்குல்ல, அதை தகர்க்கிறதுக்கு விடுதலை இருக்குல்ல, அந்த விடுதலைக்கு போராடினான். துப்பாக்கி சுட்டு கிரையானான், சிறைப்பட்டான், மிதிவட்டான். இந்த நாட்டு விடுதலைக்கு போராடினான். அவன்தான் பாகிஸ்தான் பங்களாதேஷ் இருக்கான். 400 ஆண்டுகளாக எங்களை அடிமைப்படுத்தி ஆண்ட பிரிட்டிஷ்காரன், என் பாட்டனை தூக்கிலிட்டவன், என் பாட்டியை கொன்று குவித்தவன், என் சித்தப்பன் பெரியப்பனை எல்லாம் சிறைப்படுத்தி கொன்றவன், இன்னைக்கு இந்திய நாட்டுக்கு நண்பன். இந்த நிலம் அடிமைப்பட்ட கிடக்கும் போது இந்த நிலத்தின் விடுதலைக்கு போராடியவன் பாகிஸ்தான் பங்களாதேஷில் இருக்கான். அவன் பகைவன். இது மாதிரி ஒரு கொடுமை எவனுக்கும் இல்லை. நீ அவன் சொன்னா நீ நம்பிக்கிட்டு பாகிஸ்தான் பங்களாதேஷ், டேய் வைத்தியக்காரப்பட மனச்சான்று சொட்டு சொல்றா. ஒரே ஒரு போராட்டம். பாகிஸ்தானில் இருக்கிறவன் விடுதலைக்கு போராடி இருக்கிறான், பங்களாதேஷில் இருக்கிறவன் விடுதலைக்கு போராடி இருக்கிறான். பாரதிய ஜனதா RSS இருக்கிற ஒருத்தன் ஒரு போராட்டத்தை சொல்றான், இந்த நாட்டு விடுதலைக்கு போராடினது. ஏய், அரட்டவசர போட்டுக்கிட்டு, பனியனை போட்டு, தொப்பியை போட்டுக்கிட்டு, ஒரு குச்சியை வச்சுக்கிட்டு, அன்னைக்கு அவன்கிட்ட துப்பாக்கி இல்லை, குச்சி வச்சுக்கிட்டு வெள்ளைக்கார ராணி வரும்போது மரியாதை கொடுத்தவன்டா. அவன் எழுதியிருக்கான், நீங்கள் வெள்ளையர்களை எதிர்த்து ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராட வேண்டாம், உங்கள் திறனை எல்லாம் சேமித்து வைங்கள். விடுதலை பெற்ற பிறகு இஸ்லாமியர் கிறிஸ்தவர்களை பறையர்குடி ஆதி அதான் தாழ்த்தப்பட்ட மக்களை எதிர்த்து போராட வேண்டிய தேவை இருக்கிறது, அதுக்கு உங்க திறனை சேமித்து வைங்கள் என்று கோல்வால்கர் எழுதுனது இருக்கு. ஏன்னா நீ வேணா படிச்சு பார்த்துக்க. IPL பிரிட்டிஷ்காரன் உன்னை அடிமைப்படுத்தி ஆண்ட வெள்ளைக்காரன் இங்கிலாந்துக்காரன் வந்து லண்டன் ஆடுவான், ஆனா பாகிஸ்தான் பங்களாதேஷ்ல இருந்து கூப்பிட மாட்டான். டேய், உலகத்துல எந்த நாடு வேணாலும் இந்தியாவுக்கு பகை நாடா இருந்திருக்கலாம்டா, பாகிஸ்தான் பங்களாதேஷ் இருக்கக்கூடாது. ஏன்னா இவன் பெத்து போட்ட குழந்தை தான்டா பாகிஸ்தான். இவன் பிரசவம் பார்த்து அனுப்புனான். அப்புறம் இவங்க 2 நாய்களும் சேர்ந்து பிரசவம் பார்த்த பேரன் தான் பங்களாதேஷ். இவன் பாகிஸ்தான பகை நாடும்பா, இவன் பங்களாதேஷ பகை நாடும்பா, ஆனா இலங்கையை நட்பு நாடும்பா. ஏன்? அவன் நம்மளை கொள்றான்டா. தமிழவன் சாவன் என்றால், சாவது தமிழன் என்றால் சகித்துக் கொள்வான். உன் மரணத்தை ரசிப்பான், ருசிப்பான். உன் ரத்தத்தை ரசிப்பான், ருசிப்பான். உன் மரணத்தை சகிப்பான். உன் ஒப்பாரியை, ஓலத்தை, உன் அழுகுரலை இசை போல கேட்டு ரசிப்பான். இவன் தாண்டா இந்தியன், இவன் தாண்டா இவன் தாண்டா திராவிடன். இவங்களை ஒழிக்காம நீ என்னடா விடுதலை பெற்றுவ? 840 மீனவனை கொண்டிருக்காண்டா, 1,70,000 இன சொந்தங்களை கொண்டிருக்காண்டா 2 ஆண்டுகளை சிங்களன். இவன் இந்தியாவுக்கு நண்பன் என்றால் நீ சகித்து கொண்டிருப்பியா? கொல்வதற்கு துணை நின்ற காங்கிரஸ், அதற்கு துரோகம் செய்து கூட நின்ற திமுக, இதுக்கே மறுபடி ஓட்டு போட போறியா? உண்மையிலே உனக்கு மான ரோசம், சூடு சொரணை, சோத்துல உப்பு போட்டு தான் சாப்பிட்றியா? தண்ணி குடிக்கிறியா இல்லை வாட்டர் குடிக்கிறியா? சோறு சாப்பிட்றியா, ரைஸ் சாப்பிட்றியா? சோறு சாப்பிட்டீங்கன்னா நான் சொல்ற உணர்ச்சி வரும், ரைஸ் சாப்பிட்டீங்கன்னா வர வாய்ப்பு இல்லை.
தண்ணி குடிச்சின்னா வரும், வாட்டர் குடிச்சின்னா வர வாய்ப்பு இல்லை, வர வாய்ப்பு இல்லை. ஒரு ரத்தத்தை கீறிப்பாரு. அது ஜீவானந்தன், சிங்காரவேலர், காமராஜர், முத்துராமலிங்க தேவர் இவர்கள் உடம்புல ஒன்று ரத்தம் இருக்கா? தாத்தா ரெட்டமலை சீனிவாசன், பாட்டன் அயோத்தியாச பண்டிதர் அவங்க உடம்புல ஒன்று இருக்குதா? சொல்ல. அந்த ரத்தம் ஓடுதா? ஓடுதுன்னா நான் சொல்றதுல உனக்கு உணர்ச்சி ஏறும். இல்ல எனக்கு வந்து கருணாநிதி உடம்புல ஒரு ரத்தம் ஓடுதுன்னா ஐ எம் வெரி சாரி அபவுட் சே திஸ். நீ விட்டு உனக்கிட்ட என்ன பேசியும் பயனில்லை. ஐயா பெரியார் அவர்களே சொல்றாரு, மானமுள்ள 1000 பேரோட நீ சண்டை செஞ்சிடலாமடா, மானங்கட்ட ஒருத்தனோட சண்டை செஞ்சாரு. நீ என்ன பேசினாலும் மழுமட்ட மாதிரி இருப்பான். ஒரு தடவை சண்டை, இந்த என் தம்பி இருக்கான், நானும் என் தம்பி இன்னொரு தம்பி 2 தம்பியும் போயிட்டு சண்டைனா என் பங்காளி ஒருத்தர அவன் அசிங்கமாக பேசிப்பான், குடும்பத்தில் போய் பிரச்சனை பண்ணிடுறான். அவன் எங்கன்னா எங்கள் 2 பேருக்கும் சொன்னோடனே எனக்கு கோவம் வந்துட்டுது. அப்போ இந்த சீமான் இல்லை 15 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் பார்க்குற இந்த அண்ணன் இல்லை உங்களுக்கு, அவன் வேற வண்டி ஆடுறா. அப்போ எங்கிட்ட காருக்கெல்லாம் கிடையாது, மோட்டர் பைக்கு தான். ஆளுக்கு ஒரு வண்டியில் ஏறிட்டோம். நானே என் தம்பி இன்னொரு 2 தம்பி போனோம். அங்கே போய் நின்றுக்கிட்டு அவர்கிட்ட கேட்குறேன், ரோட்டில் இவனா இவன் இல்லைண்ணா சனம்புறம் கூடிடுச்சு. நின்றுக்கிட்டு யாரையா கேட்டுக்கிட்டே இருக்காரே காட்டிட்டுன்னு போறாள், இவனான்னு. ஆனால் ஒருத்தன் தூரத்துலேருந்து என்னை பார்த்தே இருக்கான், அவன் கேட்டுக்கிட்டே இருக்கானே. அப்புறம் கடைசி அந்த அவன் தான் வாங்கன்னு வந்துட்டான். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு அவனுக்கும் தெரியாது, எங்களுக்கு இந்த அட்டினா அட்டி. அப்போ தான் நாங்கள் கராத்தே பிளாக் பெல்ட் மாஸ்டர்களில் வச்சு விளாசுறேன். அதில் எங்காலும் உட்காந்துருக்கான் பாருங்க, அவன் போய் கிட்ட போயிட்டு போடா கட்டுங்கோத்தன் கொன்றுவான்டா போடா. சார் நான் ஃபார்ம் ஆயிட்டேன் சார், புதுசு ரவுடி அண்ணன். அதை தான் என் பங்காளி இதுக்கு இந்த படத்தில் வைக்கிறபடி, சார் ஃபார்ம் ஆயிட்டேன் சார், போக முடியாது சார் அப்படின்னு. சுற்றி மாடிக்கடியெல்லாம் பெண்கள் ஆண்கள்லாம் ரசிக்கிறாங்க. அட்டினா மாட்டடி காட்டடி அடிக்கிறேன். நீ கெஞ்சுறாங்கடே, செத்து போவாயிடா போடா போடா அப்படின்னு அரைகிறாங்க. போக மாட்டேங்கிறான், கொன்றுவேன் உன்னை ராஸ்கல்னு. அப்புறம் ஏறி வண்டியில் ஏறி போகும்போது, சார் என்ன சார் பேசாம ஒரு இந்த அடி அடிச்சுவிட்டு, சார் ஒரு கருணையே இல்லையா சார் உங்களுக்கு? என்ன சார் ஏதாவது ஒரு ஆஃபுக்காவது காசு கொடுத்துட்டு போங்க சார். நான் கருமம் முடிச்சேன். ஏன் அப்போ நான் சொன்னேன், ஏண்டா ஏதோ மானங்கட்ட வேலை அடிச்சுக்கிட்டோம் பொருக்கடா நம்ம, சரி கொடுத்து தொலைச்சிட்டு வாடான்னு சொல்லி இவன் தான் போய் காசை கொடுத்துட்டு வரான். போடா போய் குடிச்சுக்கடான்னு. சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். அதே தான் அப்படியே என் பங்காளி எடுத்து படத்தில் வச்சுட்டா. அப்படி என்னங்க உங்கள் பாட்டு போயிட்டு இருக்கீங்க, ஃபார்ம் ஆகிட்டேன் சார். அப்போ ஸ்டேஷனில் சொல்லுவார்ல, நீங்கள் அடிச்சா செத்துரு. அப்புறம் யாரா? நான் தான். அது ஏன்டா பாடி வரப்பாருக்கு கால் ஆடுது, பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேச மாட்டான் கொஞ்சம் வீக். அதான் அதுலேருந்து வச்சதான், அவன் பேசினதான், அதை அப்படியே எடுத்து வச்சுட்டா. இப்படி அது மாதிரி இங்கே மானங்கட்ட பலவே இருக்கான். நீ என்ன அடி அவனுக்கு உரைக்காது. எங்கள் ஊரில் சொல்லுவான், எருமாட்டு மேலே மழை பெஞ்ச மாதிரியே இருக்கான் ஐயா அப்படின்னு. அது மாதிரி தன்மானத்திற்காக உயிரை விட்ட ஒரு இனத்தின் கூட்டம் என்பதை நீ புரிஞ்சுக்கணும். சொல்றான்ல தலை, அதாவது இங்க பாரு, மயிர்நீத்தா உயிர்வாளா கவரிமான் அன்னார் மானம் வரிங்கிறான். மயிர் நீப்பின் உயிர்வாளா கவரிமான் போல மானம் போயிடுச்சுன்னா வாழ மாட்டான், அவனும் செத்துருவான். அப்படி மானத்திற்காக, தன்மானத்திற்காக, நீதிக்காக உயிரை விட்டவன். உன் பாட்டன் பாண்டியன் நெடுஞ்செலியும் அவையில வந்து கண்ணகி பெருமாட்டி வந்து கால் சிலம்ப உடைச்சு, நீ தாண்டா தப்பன்ட்ட, என் புருஷன் களவாணி குற்றவாளி இல்லடா, அவன் திருட இல்லை நிரூபிச்ச உடனேயே ஐயோ தாழ்ந்த செங்கோலன் தளர்ந்த செங்கோலன் தாழ்ந்த குடையோன் என்று டப்புன்னு அப்படி விழுந்தா செத்துட்டான். தர்மத்துக்கு அறத்திற்கு பிழைச்சிட மாட்டாடா, நீதி பிழைச்சி செத்து போச்சா என் ஆட்சியிலேன்னு விழுந்தான், செத்துட்டான். பொண்டாட்டி ஓடி வந்து, பாண்டி மாதேவி ஓடி வந்து என்னங்க மண்ணான்னு விழுந்தா அவனும் செத்துட்டான். அப்ப நீதியை காக்க உயிரை விட்டவன், மானத்தை காக்க உயிரை விட்டேன். அதுக்கெல்லாம் பெரிய சான்றெல்லாம் நீ போகாத. நம்முடைய தலைவர் படையில இருந்த ஒவ்வொருவனும் மானத்துக்காக உயிரை விட்டவன் தான். அவன் ஒரு முடிவு பண்றான். புரட்சியாளர் அம்பேத்கர் ஒரு முழக்கத்தை முன்வைக்கிறார், என் உடன் பிறந்தார்களே, 1000 ஆண்டுகள் நாம் அடிமையாக வாழ்வதை விட ஒரு நொடியேனும் சுதந்திரமாக வாழ்ந்து சாவது மேலானது. இதையே வியட்நாம் விடுதலைக்கு போராடிய ஹோசிமின் முன்வைக்கிறான்.
ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் அடிமையாக வாழ்வதை விட சுதந்திரமாக சாவது மேலானதுங்கிறான். இதையெல்லாம் உள்வாங்கிய நம்முயிர் தலைவன் மேதகவி பிரபாகரன் ஒரு முழக்கத்தை முன்வைக்கிறார். ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் நாம் அடிமையாக வாழ்வதை விட சுதந்திரமா சாவது மேலானது, அதுவும் அந்த சுதந்திரத்துக்காக போராடி சாவது அதை விட மேலானது என்ற முழக்கத்தை முன்வைக்கிறார். அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது, சரணடைந்து வாழ்வதை விட சண்டையிட்டு சாவது மேலானது. இந்த முடிவுதான் தன்மானம். தன்மானத்தை இழந்துட்டு வாழ்வதை விட மானத்தோட மரணித்து போகலாம். நான் தலைவர் படையில் இருந்த ஒவ்வொரு மாவீரனும் மரணத்துக்காக உயிரை கொடுத்தவன் தான். அப்ப தன்மானத்திற்காக உயிரை கொடுத்த ஒரு இனத்தின் மக்கள் நாம். மானத்தை சாக கொடுத்துட்டு வாக்குக்கு காசு வாங்கிட்டு வாக்கு செலுத்துற ஒவ்வொரு செயலும் மான இழப்பு தான். தன்மானத்தை அடமானம் வைக்கிற இழி செயல்தான். நான் சொல்ல நம்பல. சில ரொட்டி துண்டுகளுக்காக மதிப்புமிக்க நமது உரிமையை விற்பதென்பது உலகில் அவமானகரமானது என்று அண்ணல் அம்பேத்கர் சொல்றார். அவரே அதை தான் சொல்றார். இன்னைக்கு நாம சொல்றோம், அன்னைக்கு அவர் சொல்றார். அன்னைக்கே அதை சொல்ல வேண்டிய நிலையில் இந்த நாடு இருந்திருக்கு. அன்னைக்கே ஓட்டுக்கு காசு கொடுத்தா அந்த பயிலுக்கு வாங்கி இருந்திருக்காங்க. அதை நம்ம காசுன்னு சொல்லல. சில ரொட்டி துண்டுகளுக்காக மதிப்புமிக்க நம்ம உரிமையை விற்பது என்பது அவமானகரமானதுங்கிறார். அப்ப அந்த நிலையில் இருந்து நாம் மாற்றமடைய வேண்டும். நாம் உலகம் தழுவி நேசித்தின்ற இனத்தின் பிள்ளைகள், உலகத்தை ஆறத் தெளிவி அன்பு செலுத்திய பிள்ளைகள். இன்னைக்கு நம் மீது அன்பு செலுத்த யாரும் இல்லை. தலைவர் சொல்றார் பாருங்க, உலகத்தில் நமக்கென்று ஆதரவு கரம் நீட்டமோ, நமக்கென்று குரல் எழுப்பவோ எவருமற்ற நிலையில் தனித்து விடப்பட்ட அடிமை தேசினத்தின் மக்கள். இப்ப நமக்கு இருக்கிற இறுதி வாய்ப்பு இது. நமக்கு யாரும் இல்லை நம்மை தவிர. அதை உணர்ந்து கொள்ளணும். அதனால நமக்கு எவனும் வர நிக்க மாட்டான். நின்னது இல்ல. மீனவன் தானே செத்தான், இந்திய மீனவன் தானே. ஏன் இந்திய மீனவன் சாவுக்கு வரல? ஈழத்துல செத்தான். இவன் சொல்ற மாதிரி திராவிட சகோதரனான தமிழர்கள் ஏன் நமக்காக பேசல? காவிரியில தண்ணி வைக்கும்போது அடிக்கிறானே, ஏன்டா திராவிட சகோதரன் அடிக்கிறாங்க எவனும் கேட்கல. அப்ப இந்தியமும் இல்ல, திராவிடமும் இல்ல. என்ன தெரியுது? இருப்பது ஒன்று ஒன்றுதான். நாங்கள் தமிழர்கள் இருக்கிற ஒரே தேசம் தமிழ் தேசம். அந்த அரசியல் தான் இனி. அந்த முடிவுக்கு நீ வந்துடணும். நாட்டையும் மக்களையும் நீ காப்பாற்ற வேண்டும் என்றால் ஒரே வழிதான் இருக்கு. இந்த நாடும் மக்களும் நல்லா வாழ வேண்டும் என்றால் என் உடன் பிறந்தவர்களே, இந்த அண்ணனை தேடுங்கள், இவனை நாடுங்கள், இவனுக்கு ஒரே ஒரு ஓட்டை போடுங்கள். விவசாயிக்கு போடு. என் தம்பி சொன்னது மாதிரி இந்த நாட்டில் எந்த அரசியல் வேண்டுமானாலும் தோற்கலாம். சாதியை முன்வைத்து, மதத்தை முன்வைத்து, திராவிடத்தை முன்வைத்து, இந்தியத்தை முன்வைத்து வைக்கிற எந்த அரசியல் வேண்டுமானாலும் தோற்கலாம். ஆனால் தமிழ் தேசிய பிள்ளைகள் கடைசி நிலையில் கையேறு நிலையில் வைக்கிற இந்த தேசிய விடுதலைக்காக முன்வைக்கிற தமிழ் தேசிய அரசியல் தோற்றதாக வரலாற்றில் செய்தி வரக்கூடாது, வரவே கூடாது. ஒரு இன்ஜினியர் தோக்கலாம், டாக்டர் தோக்கலாம், ஒரு எவன் வேணாலும் வைக்கலாம், சாராய் வியாபாரி தோக்கலாம், எவன் வேணாலும் வைக்கலாம். ஆனால் ஒரு வேளாண் குடிமகன் உழைத்து உழைத்து உடல் களைக்க உழைத்து ரத்தத்தை வேர்வையாக சிந்தி உடம்பெல்லாம் உப்பு பூக்க கண்ணுமொழி தொங்க கண்ணச்சதை பிதுங்க பிதுங்க உழைச்சு உழைச்சு உலகத்திற்கு உணவிட்டு ஒருவேளை சோத்துக்கும் வழி இல்லாமல் கிடக்கிற ஏழை விவசாய பெருங்குடி மகன் வீழக்கூடாது, இளனம் வாழ வேண்டும் என்றால் இருக்கிற ஒரே வழி விவசாய சினத்திற்கு நீ வாக்களிப்பதுதான். நாம் வெற்றி பெறுவதல்ல, நாம் தமிழர் கட்சி வெற்றி பெறுவதல்ல, நம் இனம் வெற்றி பெற வேண்டும், நாம் வெற்றி பெற வேண்டும் என்கிற எண்ணத்தை என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகள் ஆழ் மனதுக்குள் பதிவைத்துக் கொள்ள வேண்டும். வருகிற தேர்தல் 24 26 நமது களம், அது நம் கையில். உயர்த்துங்கள், உலகத்திற்கு சொல்லுங்கள், நாங்கள் உறுதியாக வெல்லுவோம், அதை உறக்க சொல்லுவோம். புரட்சி எப்போதும் வெல்லும், நாளை எங்களின் வெற்றி அதை சொல்லும். எங்கள் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இளம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். என் அன்பிற்குரிய தம்பி தங்கைகளே, தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க என்கிற முழக்கத்தை முன்வைத்து எழுங்கள், எழுங்கள், எவராலும் அணைக்க முடியாத புரட்சி பெருநெருப்பாக எழுங்கள்.